அண்மை செய்தி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் சிறப்பு காவல்படை காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கிறார். காவல்துறையில் ஏற்படக்கூடிய தொடர் தற்கொலைக்கு காரணம் உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளோ, பணிச்சுமையோ, மன அழுத்தமோ, மன உளைச்சலோ, மிக நேர அலுவலோ, இது எதுவுமே கிடையாது. மன உறுதி இல்லாத ஒரே காரணம் மட்டும்தான். காவல்துறையில மட்டுமில்ல, ஏற்படக்கூடிய சாதாரண தற்கொலைக்கு கூட மன உறுதி இல்லாத ஒரே காரணம் மட்டும்தான். வாழ்க்கைக்கான திசை இங்கு 360 டிகிரிலையும் சிதறி கிடக்கு. காவல்துறைகள் பயணிக்கும் திசை சரியில்லை என்றால் உடனடியாக உங்களுடைய பயணத்தை மாற்றுங்கள், திசையினை மாற்றுங்கள். உங்களால் ஒருவன் ஏமாற்றப்பட்டான், பாதிக்கப்பட்டான், தவறாக வழிநடத்தப்பட்டான் போன்ற காரணங்களுக்கு மட்டுமே நீங்கள் வருத்தப்பட வேண்டும். அதற்காக மட்டுமே நீங்கள் கவலைப்பட வேண்டும். கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவன், மக்களின் உழைப்பை சுரண்டுபவன், மக்களின் இரத்தத்தை அட்டை போல் உறிஞ்சுபவன், சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன், இவர்கள் எல்லாம் இங்கு வாழ காவல்துறைகள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி நிறைவு பெறும் நாள் வரை உணவு, உறக்கம், தூக்கம் போன்றவற்றை மறந்து மக்களுக்காக பணி செய்யும் காவலர்கள் ஏன் இவ்வாறு முடிவெடுக்கிறீர்கள்? மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள், தோல்விகள், வஞ்சக சூழ்ச்சிகள், நண்பர்கள் உறவினர்களால் செய்யக்கூடும் சூதுகள், நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள், காரியத்தில் நஷ்டம், இவை அனைத்தும் அன்றாட மனித வாழ்க்கையின் நிகழ்வுகளை. இவை அனைத்தையும் எவன் ஒருவன் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் போராடி எதிர்கொள்கிறானோ அவன் ஒருவனே பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக மாறுகிறான். ஆகவே காவல்துறையில் பணி செய்யும் அனைத்து நண்பர்களும், காவல்துறை வேலை என்பது உங்களின் மன வலிமையை மேம்படுத்த வந்த லிஃப்ட், காக்கி சட்டை என்பது உங்களின் உயிரை காப்பாற்ற வந்த கவசம் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். தேங்க்யூ.